நம்ம எல்லாருமே நம்மளோட டெய்லி லைஃபை தாண்டி இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கான்னு தேடிட்டே இருக்கோம் இல்லையா? ஒரு சுய உணர்தல், ஒரு முழுமை. ஆமா, அந்த தேடல் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா நீங்க என் கூட பகிர்ந்துகிட்ட வினிதா ரஷிங்கரன் புத்தகம் ஒரு ரொம்ப தைரியமான விஷயத்த சொல்லுது. ஒரு பழங்கால வடிவியல் வரைபடம், அதாவது ஒரு டிராயிங், நம்மளோட சுய உணர்தலுக்கு மட்டும் இல்லாம நம்ம விரும்புற வாழ்க்கைய கான்ஷியஸா உருவாக்குறதுக்கும் ஒரு சாவின்னு சொல்லுது. அதேதான், ஒரு படம் எப்படி நம்ம வாழ்க்கைய மாத்த முடியும்? இன்னைக்கு நாம இந்த ஒரு கேள்வியைத்தான் ஆழமா அலச போறோம். ஆமா, ஸ்ரீவித்யா அப்படிங்கிற இந்த ஞான பாதையோட 3 தூண்களை பத்தி தான் இந்த புத்தகம் பேசுது. தந்திரம், மந்திரம் மற்றும் யந்திரம். தந்திரம், மந்திரம், யந்திரம். அதாவது ஒரு தொழில்நுட்பம், ஒரு புனித ஒளி, அப்புறம் ஒரு புனித வடிவியல். கரெக்ட். இந்த 3 சேர்ந்து எப்படி ஒருத்தரோட யதார்த்தத்தை மாத்துதுங்கிறது தான் இதோட மையம். நீங்க தந்திரம்னு சொன்ன உடனே பலருக்கும் ஒரு சின்ன நெருடல் வரும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு நிறைய தவறான அர்த்தங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா. அத முதல்ல நம்ம தெளிவுபடுத்திடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆதாரம் அது ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கல இல்லையா? நிச்சயமா இல்ல. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பொதுவா நினைக்கிற மாதிரி தந்திரம்னா ஏதோ மர்மமான சடங்குகள் கிடையாது. இந்த புத்தகத்தோட பார்வையில தந்திரம் என்பது ஒரு தொழில்நுட்பம். ஒரு டெக்னாலஜி. ஆமா, ஒரு சிஸ்டம் நம்மளோட உள் ஆற்றலை, அதாவது பிரபஞ்ச ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக எப்படி ஒருமுகப்படுத்தி பயன்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அறிவியல் மாதிரி. ஓகே, அப்ப அது ஒரு சிஸ்டம், ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. சரி, இந்த சிஸ்டமோட அடிப்படை தத்துவம் என்ன? ஸ்ரீவித்யா எதை நோக்கி நம்மள வழி நடத்துது? ஸ்ரீவித்யாவோட அடிப்படை தெய்வீக பெண் தத்துவமான சக்திய மையமா கொண்டது. சக்தி. இதோட இறுதி இலக்கு சுய உணர்தல். ஆனா அத அடையிற பாதை சிவன் மற்றும் சக்தியோட ஐக்கியத்துல இருக்கு. சிவன்கிறது பியூர் கான்ஷியஸ்னஸ், அதாவது வெறும் உணர்வு நிலை. சக்திங்கிறது எனர்ஜி. உணர்வு நிலை, ஆற்றல். இது கேட்க கொஞ்சம் அப்டிராக்டா இருக்கு. அதுக்கு தான் இந்த புத்தகம் ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த உருவகத்தை பயன்படுத்துது. என்னது? சக்தியோட சேராத வரைக்கும் சிவன் வெறும் சவம். ஒரு நிமிஷம், சவமா பிணமா? இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, பொதுவா சிவன் தானே உச்சபட்ச சக்தி, கடவுள்னு நம்ம பாக்குறோம். ஆனா உணர்வு நிலை, ஆற்றல் இல்லாம ஒரு பிணம்னு சொல்றது, இது இந்த தத்துவத்தோட மையப்புள்ளியா? நிச்சயமா. இதுதான் இந்த ஆதாரத்தோட ஆணிவேர். கான்ஷியஸ்னஸ் மட்டும் இருந்தா போதாது. அதுக்கு உயிர் கொடுக்க, அதை இயக்க ஒரு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் தான் சக்தி. அந்த சக்தி தான் பிரபஞ்சத்தை உருவாக்குது, காக்குது, அழிக்குது. ஓஹோ. உணர்வும் ஆற்றலும் சேரும்போதுதான் முழுமை கிடைக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த சிவனும் சக்தியும் இருக்காங்க. அவங்கள ஒன்னு சேர்க்கிறது தான் இந்த ஆன்மீக பயணம். வாவ், இந்த ஒரு உருவகம் மொத்த பார்வையுமே மாத்துது. அப்போ நம்மளோட ஆன்மீக பயணமும் இந்த மாதிரி சவால்கள் நிறைஞ்சதா இருக்குமா? ஆமா, இந்த ஆதாரம் அதையும் ஒரு உருவகத்தோட விளக்குது. இந்த ஆன்மீக பயணத்தை ஒரு அடர்ந்த காட்டை கடக்கிறதுக்கு ஒப்பிடுது. அடர்ந்த காடா? ஆமா, நீங்க காட்டுக்குள்ள போகும்போது வழிய மறிக்கிற தேவையில்லாத புதர்களை வெட்டி எறியணும். அது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கவனச்சிதறல்கள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மாதிரி. சரி. அப்புறம் கால்ல குத்துற முட்புதர்கள், அது நாம சந்திக்கிற கடினமான சூழ்நிலைகள், அவமானங்கள், வலிகள்னு எடுத்துக்கலாமா? சரியா சொன்னீங்க. அதையும் தாண்டி போகணும். சில கொடிகள் கீழே தொங்கி நம்மள பின்னுக்கு இழுக்கும். அது என்ன? அது நம்மளோட பழைய உறவுகள், நம்ம வளர விடாம தடுக்கிற பந்தங்கள். ஆனா மிக முக்கியமானது வழியில கிடக்கிற பெரிய மரக்கட்டைகள். மரக்கட்டைகளா? ஆமா, அதுல தடுக்கி விழுந்தா பயணம் மொத்தமா நின்னுடும். அந்த மரக்கட்டை என்ன? நம்மளோட ஈகோ. ஓ. எனக்கெல்லாம் தெரியும், நான் பெரியவன்கிற அந்த உணர்வுல தடுக்கி விழுந்தா கத்துக்கிற மனநிலை போயிடும், ஆன்மீக பயணம் அங்கேயே முடிஞ்சிடும். ரொம்ப பவர்ஃபுல்லான உருவகம். ஆனா இந்த ஞானம் அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் கிடைக்குமா? அதுல ஒரு சுவாரஸ்யமான கருத்து இருக்கு. அதவா பசிமம் ஜன்மா அதவா சங்கரஹா ஸ்வயம்னு ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இந்த ஞானம் ஒருத்தரோட கடைசி பிறவியில இருக்கிறவங்களுக்கோ அல்லது சாக்ஷாத் சிவனாகவே இருக்கிறவங்களுக்கோ தான் முழுமையா சித்திக்கும்னு ஒரு நம்பிக்கை. அப்போ இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஆமா, இதோட தீவிரத்தை அது காட்டுது. ஓகே, அப்போ இந்த ஞானம் இவ்வளவு ஆழமானதுன்னா அதை அடையறதுக்கு நிச்சயமா சில சக்தி வாய்ந்த கருவிகள் தேவைப்படும். இங்கதான் நம்ம ஆரம்பத்துல பேசின மந்திரம், யந்திரம் எல்லாம் உள்ள வருது இல்லையா? கரெக்ட். யந்திரம்ங்கிறது அந்த தெய்வீக ஆற்றலோட ஒரு வடிவியல் வரைபடம், ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு மேப் மாதிரி. ஆமா, மந்திரம்ங்கிறது அந்த வரைபடத்தை ஆக்டிவேட் செய்யற ஒலி சாவி, ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி.
இந்த ரெண்டையும் முறையா பயன்படுத்துற தொழில்நுட்பம் தான் தந்திரம். எந்திரங்கள்லயும் ரொம்ப முக்கியமானது இந்த ஆதாரத்துல திரும்ப திரும்ப வர்றது ஸ்ரீசக்கரம். அதோட வடிவமைப்பு ரொம்ப சிக்கலானதா தெரியுதே. ஆமா, பாக்குறதுக்கு சிக்கலாதான் இருக்கும். 4 பக்க வாசல் கொண்ட ஒரு வெளிச்சுவல், அதுக்குள்ள தாமரை இதழ்கள், அதுக்குள்ள ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்ச 9 முக்கோணங்கள், கடைசியா நடுவுல ஒரு புள்ளி. இது வெறும் ஒரு சிம்பலா? இல்ல, இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த ஆதாரம் சொல்றபடி ஸ்ரீசக்கரம் வெறும் ஒரு சிம்பல் இல்ல, அது பிரபஞ்சத்தோட ஒரு மினியேச்சர் மாடல். பிரபஞ்சத்தோட மாடலா? ஆமா, இன்னும் ஆழமா சொன்னா அது நம்ம மனித உடலோட ஒரு வரைபடம். என்னது, நம்ம உடம்போட வரைபடமா? அது எப்படி சாத்தியம்? இந்த புத்தகம் அது தெளிவா விளக்குது. உதாரணத்துக்கு, ஸ்ரீசக்கரத்தோட மையத்துல இருக்கிற அந்த 9 முக்கோணங்களும் மனித உடல்ல இருக்கிற 9 தாதுக்களோட, தோல், ரத்தம், தசை மாதிரி. ஆமா, தோல், இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை போன்ற 9 அடிப்படை கூறுகளோட தொடர்பு படுத்தப்படுது. சுருக்கமா சொன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அந்த ரகசியத்தை வரைபடமா காட்டுறது தான் ஸ்ரீசக்கரம். இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இந்த வடிவியல் அமைப்புக்கும் நம்ம உடம்புக்கும் நேரடி தொடர்பு இருக்குங்கிறது வெறும் நம்பிக்கையா, இல்ல இதுக்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான பார்வை இருக்கா? இங்க தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த ஆதாரம் மாஸ்கோ பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு ஆய்வை மேற்கோள் காட்டுது. அப்படியா? என்ன ஆய்வது? அங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஸ்ரீசக்கரத்தை ஒரு சில நிமிஷங்கள் உத்து பார்க்கறவங்களோட மூளை அலைகள் தானா ஆல்பா நிலைக்கு மாறுது. ஆல்பா நிலையா? அது தியானம் செய்யும்போது கிடைக்கிற நிலை இல்லையா? அதேதான். பல வருஷங்கள் பயிற்சி பண்ற துறவிகள் அடைய நினைக்கிற ஒரு ஆழ்ந்த அமைதி, அதிக படைப்பாற்றல் கொண்ட நிலை. சரியா சொன்னீங்க. எந்த பயிற்சியும் இல்லாம ஒரு வரைபடத்தை பார்க்கறதால மட்டுமே ஒருத்தரோட மூளை அந்த நிலைய அடையுதுன்னா, அந்த வடிவமைப்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா, நிச்சயமா. அப்போ இந்த யந்திரம் வெறும் ஒரு படம் இல்ல, அது நம்மளோட நரம்பு மண்டலத்தோட நேரடியா தொடர்பு கொள்கிற ஒரு கருவி, நம்மளோட கான்ஷியஸ்னஸ மாத்தக்கூடிய ஒரு டூல். ஓகே, இது விஷயத்தை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகுது. அப்போ ஸ்ரீசக்கரங்கிறது நம்ம உள் ஆற்றல் அமைப்போட ஒரு வரைபடம்னா, அந்த வரைபடத்துல பயணிக்கிற ஆற்றல் எது? அந்த வண்டி எது? இங்கதான் குண்டலினிங்கிற கான்செப்ட் வருதா? மிக சரியான கேள்வி. ஸ்ரீசக்கரம் ஒரு மேப்னா, குண்டலினி தான் அந்த மேப்ல பயணிக்கிற சக்தி. அது நம்ம முதுகெலும்போட அடிப்பகுதியில மூலாதார சக்கரத்துல ஒரு சுருண்ட பாம்பு மாதிரி செயலற்ற உறங்கிக்கிட்டு இருக்கிற உயிர் சக்தி, அதாவது பிராணா. சரி, இந்த ஆற்றல் எப்படி மேலெழும்புது? இதுக்கு ஏதாவது பாதை இருக்கா? இந்த ஆதாரத்துல இடா, பிங்களா, சுஷும்னான்னு சில வார்த்தைகள் வருது. அத ஒரு எளிமையான ஒப்புமையோட புரிஞ்சுக்கலாம். குண்டலினிங்கிறது நம்ம முதுகு தண்டோட அடியில பார்க் பண்ணியிருக்கிற ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கார்னு வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் காரா? வாவ், நல்ல உருவகம். ஈடா பிங்களா நாடிங்கிறது அந்த காருக்கு 2 பக்கமும் போற சாதாரண சர்வீஸ் ரோடுகள். ஆனா சுஷும்னா நாடிங்கிறது நேரா மேல போற ஒரு சென்ட்ரல் ஹைவே. ஓகே. ஸ்ரீவித்யா பயிற்சியோட நோக்கம் இந்த ஸ்போர்ட்ஸ் காரை ஸ்டார்ட் பண்ணி அது அந்த சென்ட்ரல் ஹைவேயான சுஷும்னா வழியா மேல ஓட்டிட்டு போறது தான். வழியில 7 முக்கிய ஜங்ஷன்கள் இருக்கு சொல்றீங்க, அதுதான் சக்கரங்களா? ஆமா, அந்த ஜங்ஷன்கள் தான் 7 சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம் ஆரம்பிச்சு சஹஸ்ராரம் வரைக்கும். இந்த சக்கரங்கள்ல ஏதாவது தடை இருந்தா என்ன ஆகும்? ஒரு ஜங்ஷன்ல டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி தானே? அதேதான். ஒவ்வொரு சக்கரமும் நம்ம உடல்ல இருக்கிற சில உறுப்புகளோடும் சில உணர்ச்சிகளோடும் தொடர்புடையது. உதாரணத்துக்கு முதல் சக்கரமான மூலாதாரம் நம்மளோட பாதுகாப்பு உணர்வோட சம்பந்தப்பட்டது. அந்த சக்கரம் சரியா இயங்கலைன்னா ஒருத்தருக்கு எப்பவுமே ஒரு விதமான பாதுகாப்பின்மை, பணத்தை பத்தின பயம், எதிர்காலத்தை பத்தின கவலை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இது மனப்போராட்டங்களோட நேரடியா சம்பந்தப்பட்டதா? ஆமா, இது கேட்கறதுக்கு ஏதோ யோகா கிளாஸ்ல சொல்ற மாதிரி இருந்தாலும் இந்த ஆதாரம் இத நம்ம அன்றாட வாழ்க்கையோட நேரடியா இணைக்குது. அப்போ இந்த சக்கரங்களை சரி செய்யறது மூலமா நம்மளோட மன ரீதியான, உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும்னு இந்த ஆதாரம் சொல்லுதா? நிச்சயமா. அந்த சக்கரங்கள்ல இருக்கிற தடைகளை நீக்கிறது தான் குண்டலினி பயணத்தோட ஒரு முக்கியமான பகுதி. தியானம், மந்திர உச்சாடனம் மூலமா ஸ்ரீசக்கரத்தோட ஒவ்வொரு பகுதியும் நாம தியானிக்கும் போது அது நம்ம உடல்ல இருக்கிற அதுக்கு இணையான சக்கரத்தை தூண்டி அங்க இருக்கிற தடையை நீக்குது. ஒரு இன்டராக்டிவ் மேப் மாதிரி. கரெக்ட். சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு. தத்துவம், யந்திரம், குண்டலினின்னு பேசிட்டோம். ஆனா ஒரு 9 to 5 வேலைக்கு போற நவீன வாழ்க்கையை வாழற ஒருத்தருக்கு இதெல்லாம் எப்படி பொருந்தும்? கண்டிப்பா பொருந்தும்.
இந்த ஆதாரம் வெறும் தத்துவத்தை மட்டும் பேசாம ஒரு நடைமுறை வாழ்க்கை முறையையும் சொல்லுது. அப்படியா? ஸ்ரீவித்யா ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. இதுக்கு சாங்கிய தத்துவத்திலிருந்து வர்ற 3 குணங்களை புரிஞ்சுக்கணும். சத்வம், ரஜஸ், தமஸ். ஓகே, சத்துவம்னா அமைதி, சமநிலை, ரஜஸ்னா ஓயாத செயல்பாடு, ஆக்ரோஷம், தமஸ்னா மந்தநிலை, சோம்பல். இதுதானே? ஆமா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த 3 குணங்களும் இருக்கும். ஆனா நம்மளோட நோக்கம் நம்ம வாழ்க்கையில சத்துவ குணத்தை, அதாவது அந்த சமநிலையான தெளிவான தன்மையை அதிகப்படுத்துறது தான். அது எப்படி பண்றது? அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? இந்த ஆதாரம் 2 முக்கியமான விஷயங்களை சொல்லுது. ஆகாரம், அதாவது உணவு, மற்றும் விகாரம், அதாவது வாழ்க்கை முறை. பிராணன், அதாவது உயிர் சக்தி நிறைந்த ஃப்ரெஷ்ஷான இயற்கையான உணவுகளை சாப்பிடணும்னு சொல்லுது. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஆலோசனையும் இருக்குன்னு படிச்சேன். ஆமா, உங்களை வெறுக்கிற ஒருத்தர் சமைச்ச உணவை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுது. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா சமைக்கிறவங்களோட எண்ணங்கள், உணர்வுகள் அந்த உணவுல கலக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. அப்போ திங்கக்கிழமை காலையில ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிடறத பத்தி யோசிக்கணும் போல. சரி, விகாரம், அதாவது வாழ்க்கை முறையை பத்தி என்ன சொல்லுது? நாம பாக்குற விஷயங்கள், கேக்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம மனநிலைய பாதிக்கும். அதனால ஊடக பயன்பாட்டுல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறத தவிர்க்கணும். ஆமா, வன்முறையான எதிர்மறையான உள்ளடக்கத்தை தவிர்த்துட்டு ஆன்மாவை வளர்க்கிற மாதிரி விஷயங்களை பார்க்கணும், கேட்கணும்னு சொல்லுது. மிக முக்கியமா நினைவாற்றலுடன் வாழணும், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ், இப்போ இது ரொம்ப பாப்புலரான வார்த்தை. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இத பத்தி பேசியிருக்காங்க. ஆமா, இது சம்பந்தமா இந்த புத்தகத்துல ஒரு அருமையான கதை இருக்கு. சொல்லுங்க. ஒரு சீடன் பல வருஷங்கள் பயிற்சி செஞ்சுட்டு தனக்கு மைண்ட்ஃபுல்னஸ்ல முழு தேர்ச்சி கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு தன் குருவை பார்க்க போறான். குரு அவனை வரவேற்று, நீ நினைவாற்றலில் தேர்ச்சி பெற்றதை நினைச்சு பெருமைப்படுறேன். சரி, நீ உள்ள வரும்போது உன் செருப்பை வாசல்ல விட்ட இல்லையா? அதுக்கு இடது பக்கம் உன் குடைய வச்சியா இல்ல வலது பக்கம் வச்சியா அப்படின்னு கேட்டான். அந்த சீடனுக்கு பதில் தெரியல. கரெக்டா? ஆமா, அவனுக்கு பதில் தெரியல. அவன் தன் திறமையை நிரூபிக்கிற அவசரத்துல அந்த சின்ன விஷயத்தை கவனிக்க மறந்துட்டான். அப்போ மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது தியானம் செய்யும்போது மட்டும் வர்ற விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. நம்ம ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு சின்ன செயலையும் முழு கவனத்தோட செய்யறது தான் உண்மையான மைண்ட்ஃபுல்னஸ். இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம கொடைய எங்க வச்சோன்னு கவனிக்கிறது கூட ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான். அருமையான கதை. அப்ப நாம இவ்ளோ நேரம் பேசுனது ஒரு முழுமையான சிஸ்டம். ஸ்ரீவித்யாவோட தத்துவத்துல ஆரம்பிச்சு அதோட கருவிகள், நம்மளோட உள்ளாற்றல் அமைப்பு, கடைசியா ஒரு சமநிலையான வாழ்க்கைக்கான நடைமுறை வழிகள் வரைக்கும் பார்த்தோம். நாம ஆரம்பிச்ச கேள்விக்கே திரும்பி வரலாம். ஒரு வரைபடம் எப்படி நம்ம யதார்த்தத்தை உருவாக்கும்? ஆமா, இங்கதான் அந்த ஆதாரத்தோட உச்சகட்டமான கருத்து வருது. ஸ்ரீசக்கரம் தியானத்துக்கான ஒரு கருவி மட்டும் இல்ல, அது உணர்வு பூர்வமான உருவாக்கும். அதாவது நாம விரும்பியதை அடைவதற்கான ஒரு கருவின்னு இந்த புத்தகம் சொல்லுது. மேனிஃபெஸ்டேஷனா? அது எப்படி வேலை செய்யும்? ஸ்ரீசக்கரத்துல 9 ஆவரணங்கள், அதாவது 9 அடுக்குகள் அல்லது சுற்றுகள் இருக்கு. இந்த ஆதாரம் ஒரு படிப்படியான வழிகாட்டியே கொடுக்குது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நீங்க ஒரு விஷயத்தை அடைய விரும்பினா அந்த ஆசையை ஸ்ரீசக்கரத்தோட முதல் ஆவரணத்துல விதைச்சு தியானம் மூலமா ஒவ்வொரு ஆவரணமா அதை கடத்தி கடைசியா மைய புள்ளியான பிந்துவுக்கு கொண்டு சேர்க்கணும். ஓ, ஒவ்வொரு அடுக்கா போகும்போது உங்க ஆசை இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறி பிரபஞ்சத்தோட ஆற்றலோட கலந்து அது யதார்த்தமா மாறுதுன்னு சொல்லுது. அப்போ அது ஒரு கோரிக்கைய பிரபஞ்சத்தோட உயர் அதிகாரிகளுக்கிட்ட படிப்படியா கொண்டு போற மாதிரி ஒரு ப்ராசஸா? ஒரு வகையில அப்படித்தான். இது வெறும் நினைச்சா நடக்குங்கிற மேலோட்டமான விஷயம் இல்ல. இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவியல் ரீதியான ஒரு செயல்முறை. உங்க எண்ணத்துக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அத பிரபஞ்ச ஆற்றலோட இணைக்கிற ஒரு தொழில்நுட்பம். அப்போ இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனையை தோண்டும் கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா, இந்த பழங்கால வடிவியல் அமைப்பு வெறும் தியானத்துக்கான சின்னம் மட்டுமல்ல, உங்க யதார்த்தத்தை நீங்களே வடிவமைக்கிற ஒரு வரைபடம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. பிரபஞ்சத்தோட அமைப்பும் உங்களுடைய ஆழ்ந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான அமைப்பும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அப்படி ஒரு சக்தி, அப்படி ஒரு வரைபடம் உங்ககிட்ட இருந்தா நீங்க முதல்ல எதை உருவாக்குவீங்க?